பட் இன்னைக்கு வந்து வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 35 வருஷமா அவர் கூட இருக்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதா சொல்றாங்க. முதன் முறையாக இந்த விஜயை விரும்பி வந்த அந்த ரசிகர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1100க்கும் மேற்பட்டவர்களை வந்து செலக்ட் பண்ணதா ஒரு விஷயம் வருது. இப்படி 50,000 இருந்து ஆமா 50,000 விருப்ப மனுக்கள் வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் பேசணும். விருப்ப மனுவே எப்படின்னா அவரை போது நிப்பாட்டினதுனால இருந்தா அது போயிட்டே இருக்கு, இன்னும் லட்சக்கணக்கில் போயிருந்திருக்கு. விஜய் பிரச்சாரத்தில் ஒரு சுணக்கம் இருக்குது. காரணம் எஸ்ஓபி வந்து ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வெளியே வராரு, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு, போயிடுறாரு. அதுதாங்க இவருக்கு என்ன சொல்கிறதுன்னா, கூட்டம் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. பட் இங்கே இவர் காசும் கொடுக்கல, ஒன்று வர்றாருன்னே ஏகப்பட்ட பேர் பல ஊர்லேருந்து பரப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. விஜய் சொல்கிறதையும் ரசிகர்கள் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பைக்கில் வராதிங்கன்னா வர்றாங்க, துரத்தாதீங்கன்னா துரத்துறாங்க. ஆனால் சில விலங்குகள் அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்கு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு விஷயத்துக்கு ஒரு முட்டிப்பள்ளி வச்சார் 7ஆம் தேதி. ஒர்த்து இல்லைங்கிற விஷயத்து வந்து இந்த ஃப்ளோவாக வரும்போது இப்போ இந்த இதே சொல்லும் போது எவ்வளோ பேர் இப்போ பேச ஆரம்பிச்சு. விஜய்க்கு பிடிக்காதவங்களாம் அடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. இந்த மாதிரி அடுத்து திருச்சி மாநாடு போக போகிறாங்க. இப்போ திருச்சி மாநாடு எந்த அளவுக்கு திருச்சி குலுங்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்ல முடியும்? நம்ம விக்கிரவாண்டி மதுரை மாநாடுலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்க போகுது. அதை எதிர்பார்ப்பு இப்போ எகிர வச்சது மாதிரி திருச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட விஜயோட பதில் வரும்னு நினைக்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு விமர்சனம் வந்துகிட்டே தொடர்ந்தது. பின்னாடியே ஒரு முறையான கட்டமைப்பு இல்லை, சரியான ஒரு இது பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் இன்னைக்கு வந்து வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கட்சியோட தலைவரே உட்காந்து கிட்டத்தட்ட வந்து 50,000 விருப்ப மனுக்கள் பார்த்தோம். அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதில் சில பேரை வந்து இப்போ முன்னிலை வச்சு பண்ணதான் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து இப்போ அவர் கூட பயணித்த ஒரு 35 வருஷமாக அவர் கூட இருக்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. ஏன்னா விஜய் இந்த அளவுக்கு வந்து தூக்கி நிப்பாட்டதுன்னு ஆரம்ப காலத்தில் இருந்து நாளைய திருப்பிலிருந்து உருவான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்க வேர்வை சிந்தியவர்கள், அவருக்காக வந்து உழைத்தவர்கள், நிறைய விஷயங்கள் விஜய் ரசிகமன்ற தரப்பாக நிறையா மக்களுக்கு மனதும் நிறையா பண்ணியிருக்காங்க. கண்தானத்துலேருந்து, பிளட் டொனேஷன்லேருந்து, ஸ்கூல் புக்கு நோட்டுலேருந்து, அந்த தெரு மக்களுக்கு எந்த அதை கஷ்டம் இருக்கோ அது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போய் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது, சோகமாக நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சி கலந்துக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் மக்கள் இயக்கம் மாறினதுக்கு பிறகு அந்த ரசிகர்கள் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு மேலாக முதன்முறையாக இந்த விஜயை விரும்பி வந்த அந்த ரசிகர்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1100க்கும் மேற்பட்டவர்களை வந்து செலக்ட் பண்ணதா ஒரு விஷயம் வருது. இப்படி 50,000 இருந்து ஆமாம் 50,000 விருப்ப மனுக்கள் வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. விருப்ப மனுவே எப்படின்னா அதுன்னு அவரை போது நிப்பாட்டினதுனால விட்டுருந்தா அது போயிட்டே இருக்கு, இன்னும் லட்சக்கணக்கில் போயிருந்திருக்கும். ஓகே, இப்போ அதில் ஒரு 1100 பேர். எஸ் கிட்டத்தட்ட 1100 பேர்கிட்ட ஃபில்டர் பண்ணுறாங்க. அது என்னென்னா மற்றவர்களும் வந்து இதன் மூலமாக வந்து வருத்தப்பட்ட அவசியம்னு சொல்ல வர்றேன். அவர்களுக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு சிறப்பான செய்தியும் பின்னாடி வரும். பட் இங்கே எப்படி பார்த்தோன்னா, இந்த இடையில கட்சியில் சேர்ந்தவர்கள், இடையில வந்தவர்களுக்காக ஒரு மரியாதை வச்சுருக்கார் விஜய். அதற்குள்ள மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பட் அதற்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்தவர் இருக்காங்க இல்லையா, அதான் அவர் பார்க்கணும் இல்லையா? அதன் மூலமாக தான் சில வந்து மாவட்ட செயலர் நிறைய பேர் நியமிச்சிருக்காரு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதில் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு நேர்காணல் பண்ணுறாரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் ஏதோ வந்து 25 to 30க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி வைக்கிறார். அது விஜயாவே நேரடியாக நீங்கள் இந்த உங்களுடைய தொகுதி என்ன, உங்கள் ஊரில் இருந்து என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க விஜய் பேர். ஏன்னா ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டது 33 வருடங்களுக்கு முன்பு. இப்போ ரசிகர் மன்றமாக வந்தது இல்லையா? அப்புறம் நற்பணி மன்றமாக மாறிச்சு. அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறிச்சு. அப்போது ரசிகராக நீங்கள் என்ன பண்ணீங்க, நற்பணி மன்றம் வரும்போது என்ன பண்ணீங்க, மக்கள் இயக்கமாக மாறினப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, வாய்ஸ் இருக்குது, என் பேரை சொல்லி என்ன நீங்கள் பண்ணீங்க. எனக்கு வந்து மக்கள்கிட்ட வாய்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஓகே, நான் ஒரு ஸ்டாராக இருக்கேன், என்னை புகழ்ந்து வச்சுருக்காங்க, உச்சியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள் உங்கள் நம்பிக்கை என்ன வச்சுருக்கீங்க, இதை தான் ஹைலைட்டாக பார்க்குறாரு. இதை தான் கிட்டத்தட்ட பேசினார் லாஸ்ட் ஒரு ரெண்டு மேடைக்கு முன்னாடி பேசினார். அப்போது இதனுடைய பயணத்திலாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஈசிஆர் சரவணன், சேலம் பார்த்திபன், இன்னும் முக்கியமான கிட்டத்தட்ட 6-7 பேர் இந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்காங்க. அதில் நம்ம புஷி இருக்கார், அருண்ராஜ் இருக்காங்க, நிர்மல் குமார், எல்லாமே இன்றைய லிஸ்ட்டில் ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க. இதில் மேற்கொண்டு ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ அதனால் விஜய் பேருக்கு
ஊரில் என்ன மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, அவர்களை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. அதை வந்து இப்போ அப்படி ஃபில்டர் பண்ணாலுமே சார், இப்போ திமுக அதிமுகவில் ஒரு கவுன்சிலரு இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு இதை பண்ணி வச்சுருப்பாங்க முன்னாடியே. அவங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான எம்பையர் கிரியேட் ஆகிருக்கும் ஒரு ஏரியாவில். அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணி உள்ளே கொடுக்கும்போது அந்த அளவுக்கு அந்த டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொடுக்க முடியுமா முடியாது ரெண்டாவது விஷயம். ஏன்னா இப்போ விஜய் 24 கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி தெரியும், இந்த ரசிகர் தொண்டர்களை மாதிரி எப்படி போகிறாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே எல்லார் கட்சியிலுமே இருந்தவர்கள். அதான் கேட்குறேன், விஜய் ரசிகர்கள் பட் மற்ற கட்சிகள் இருந்தவர்கள் தான். அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் இப்போ நம்மளுடைய விரும்புகிற ஒருத்தர் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுறது இவர்களுக்காக தான் உழைக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க அங்கே சில 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 சூழ்நிலையை சந்திச்சு தான் ஆகணும், வர வழி இல்லை. அன்னைக்கு வந்து அவருடைய நட்பு வந்து டிஎம்கே இருந்திருக்கலாம், இவரே ஓட்டு கேட்டிருக்கலாம், அண்ணா டிஎம்கே இருந்திருக்கலாம், இவரே ஓட்டு கேட்டிருக்கலாம். பட் இன்றைக்கி இவர் பேச முடியாது, நட்பு அப்படியே தான் இருக்கும். பட் இவங்களுடைய விளக்கத்தை சொல்லி விஜயுடைய அந்த என்ன வரப்போகிறார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த எக்ஸ்போஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அதை நோக்கி தான் நீங்கள் வந்து மக்களை போய் சந்திக்க முடியும், நீங்கள் ஓட் பேங்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிடலாம். இப்போ ஆரம்பித்து ஒரு 3 வருடங்களும் ஆக போகுது. இப்போ அப்படிங்கும்போது அந்த அரசியல் அனுபவங்கிறது வந்து மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், அந்த மறுப்பதற்கு இல்லை. இல்லை இப்போ சூஸ் பண்ணுறதுலேயே அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குருதியகம், விஜய் குருதியகம் சொல்கிறது, ரத்த தானம் கொடுக்குற விஷயங்கள், உணவு விலை இல்லாமல் கொடுக்கறது, நிறைய நன்கொடைகள் கொடுத்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறதா சொல்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே? உண்மைதான் அது. ஆனால் விலையில்லா விருந்தகம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 200 மேற்பட்டவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க விஜய் ஃபேன். சொந்த செலவு தான். விஜய் இதுக்கு போய் இதுமே இது பண்ணல இருக்கு. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் நீ செஞ்சால் தான் செல்வாக்கு வர முடியும். நான் கொடுத்து சேர்த்து வேற விஷயம். ஓகே ஓகே. பட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரெண்டாவது பிளட் டொனேஷன் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. அதுதான் சொன்னதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்து அங்கே போய் முன்னிலை நிற்கிறாங்க. அவர்களுக்கு வேண்டியதில் வந்து ஒரு பகுதியை ஒன்று பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு தான் பண்ண முடியும். ஸோ துக்க செய்தி கேட்டால் அதுக்கும் போய் இந்த மரியாதை செலுத்துகிறாங்க. அப்புறம் விஜய் இலவச பள்ளிக்கூடம் ஓசூரில் இருக்குது. இது மாதிரி நடைகள் டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அடுத்த கடத்தை கொண்டு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவர்களை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துகிறதா விஜயோடைய குறிக்கோள். ஓகே. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு இருந்தால் நீங்கள் போய் பேச முடியும். நீங்கள் மொட்டையாக போய்ட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அப்போ எப்படி மக்கள் விரும்புவாங்க? இதுக்கு முன்னாடி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களும் களத்தில் இறங்குவாங்க இப்போ இல்லையா? மும்மணி போட்டி தான். ஸோ 4 மணி போட்டினே வச்சுங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இந்தந்த செல்வாக்களை இருக்கணும். அதுதான் சொன்னார். 230 தொழில் விஜய் இருந்தால் கூட மக்கள் மனசில் நீங்கள் நிற்கணும்னு சொன்னார். 2 மேடைக்கு முன்னாடி அதை தான் சொன்னார். அப்போ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாரு. ஓகே. செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நேர்காணல் இப்போ போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் தொடரும். இந்த இதுவரைக்கும் தொடரும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 60 பேரில் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு 8 பேர் லிஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பின்தங்கிய, ரொம்ப வந்துட்டு பெரிய வசதியானவங்க கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, டிரைவரோட பையன், இப்போ ஆட்டோ ஓட்டுறவரோட பையன், எல்லாருமே அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து இப்போ திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய காசு உள்ளவங்க தான் வேட்பாளராக இருக்க முடியுன்ற ஒரு இது. ஏன்னா அவங்க அப்போ இருந்து இருக்கிறனால சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு போட்டி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டஃப் தாங்க, மறுப்பதற்கு இல்லை. நம்ம ஓஹா ஓன்லாம் நம்ம சொல்ல முடியாது. டஃப்பு தான். ஆனால் இந்த விஷயம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமா? ஒரு அடிப்படை தொண்டனுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது. எஸ், அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. என்ன அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அது கொடுக்குற பணம் உங்கள் பணம் தான், நீங்கள் வாங்கிக்கங்கன்றார். அப்போ எல்லாரும் முறையும் பணம் தர்றதுக்கு இவங்க தயாராக கிடையாது. அப்படி வந்ததுன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களே மாறும். ஊழல் ஆட்சி, லஞ்சம் இல்லாது அப்படிங்கிற கருத்தளிக்க முரண்பாடாக இருக்கும். அதுக்குள்ளே விஜய் போக விரும்பலை. இப்போ நமக்கு வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குது, மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, இவ்வளோ கூட்டம் வருது, ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க. ஓட்டா மாற வைக்கணுங்கிறார் விஜய். ஓகே. அப்போ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் வாய்ஸ் உள்ள செல்வாக்குள்ளவர்கள் மட்டும்தான் விஜயுடைய பார்வைக்கு வருது. இப்போ அவர்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம வந்தால் என்ன பண்ண போகிறோம்? இப்போ விஜய் கூட பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ சமீபத்தில் லாஸ்ட்டு தஞ்சையில் சில விஷயங்கள் சொன்னார். அரசியலில் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. பட் அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறார், இதை முடியும் ஆனால் செய்யாமல் இருக்காங்க, நான் வந்தால் அதெல்லாம் இல்லாமல் பண்ணி செய்வேன்னு ஒரு விஷயத்தையும் அழுத்தமாக சொன்னார். அப்போது இது எப்படி நடக்கும்ன்ற, எப்படி முடியும், சாத்தியமானு கேட்க கூட அந்த விளக்கத்தை கொடுத்தார். அதனால் ஒவ்வொரு இதுக்கும் வர்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு முன்னோட்டம் தான் இது. மக்கள் பார்வைக்கு என்ன விஜய் தெரிகிறார், என்ன அவர்கள் வந்து ஓட் பேங்கில் கொடுத்து மக்களுடைய செல்வாக்கு விஜய் பெறுவாரா, அவருடைய தொண்டர்கள் இப்போ போய் சந்திக்க போகிறாங்க, அவர்கள் வாங்குவாங்கிறத போக போதான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அதற்கான வழிகளை விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்துட்டு திமுகவில் பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க திருச்சியில். தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின்,
உங்களுடன் முதல்வர், வைப் வித் ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சார கூட்டம் போயிட்டு இருக்கு. அதிமுக தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. விஜய் பிரச்சாரத்தில் ஒரு சுணக்கம் இருக்குது. காரணம் எஸ்ஓபி வந்து ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வெளியே வராரு, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு, போயிடுறாரு. இன்னைக்கு நேர்காணல் அப்படிங்கிறதே வந்து ஊடகத்தில் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருக்க மாட்டுறாரோ அப்படின்ற மாதிரி. நம்ம தனிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு எந்த விதத்துலையும் வந்து சொல்ல, அந்த வேர்த் இல்லைன்னு சொன்ன வார்த்தைக்கு இங்கே எவ்வளோ பெரிய கண்டனம் தெரிவிச்சு அதையும் பார்த்தோம். அதை தாண்டி ஒரு கனெக்டில் இருக்க மாட்டுறோம் விஜய். இல்லை, அதுதாங்க இவருக்கு என்ன சொல்கிறதுன்னா, கூட்டம் வந்து கட்டுப்படுத்தவே முடியலங்க. மற்றவர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் அரசியல்வாதிகள் பேசுகிறதா, காசு கொடுத்து கூப்பிட்றாங்க, வர்றாங்க, உட்காடுறாங்க, போர்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. கடைசியில் கூட்டம் முடிஞ்சு போகும்போது தான் காசு தராங்கன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. பட் இங்கே ஒரு காசும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. வர்றானோடனே ஏகப்பட்ட பேர் பல ஊர்லேருந்து பரப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. விஜய் சொல்கிறதையும் ரசிகர்கள் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பைக்கில் வராதிங்கன்னா வர்றாங்க, துரத்தாதீங்கன்னா துரத்துறாங்க. உங்களை மாதிரி தான் நானும் சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ பாதுகாப்பு வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியல. காவல்துறை மேக்ஸிமம் என்ன கொடுக்கறாலும் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ தஞ்சை பிறக்கும்போது திருச்சியில் கொடுத்தாங்க, தஞ்சைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொடுத்தாங்க பாதுகாப்பு இல்லையா. பட் எல்லாத்துக்கும் கூட்டம் அதிகமாக வரும்போது கொடுக்க முடியாதான். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த QR கோடு மூலமாக சந்திக்கிறார், பேசுகிறார். மக்கள்கிட்ட இறங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். பட் போக முடியல. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க முடியுது. ஆனால் சில விலங்குகள் அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் 7ஆம் தேதி. ஒர்த்து இல்லைங்கிற விஷயத்தை வந்து ஃப்ளோவாக வரும்போது இப்போ இந்த இதே சொல்லும் போது எவ்வளோ பேர் இப்போ பேச ஆரம்பித்தாங்க. விஜய்க்கு பிடிக்காதவங்களாம் அடித்து விட்டாங்க இல்லையா. அவர் அங்கே டெல்லியில் போனால் கைது பண்ணிடுவாங்க, இங்கே வந்து அது நிறைய இதெல்லாம் பேசப்பட்டு இருக்கு. அது எதுவும் கிடையாது. விஜய் சங்கீதா அடித்தாங்க, தொந்தரவு எதுவுமே கிடையாது. விஜய் பொறுத்த மட்டும் சிபிஐ கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை என்ன நடந்ததுன்ற அக்யூஸ்டாக இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை. இறுதி தீர்ப்பு வந்து அறிக்கை வரும்போது தான் தெரிய வரும் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து என்ன தகவல் வருதுங்கிறது. அது வரைக்கும் நம்ம என்னென்னே தெரியாது. விசாரணைக்காக அழைக்கப்படுறாங்க. 2 தடவை போட்டு தான் 3 தேவைப்பட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ அது டைம் கேட்டிருக்காரு, 10 நாள் வச்சு போகிறாங்க, ஓகே சொல்லிட்டாங்க அதை. பட் இதுக்கடையில் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அது எப்படி ஏதுங்கிறது இல்லை. அது விஜய் வந்து இறுதியான முடிவு எடுத்து வச்சிருக்காரு. ஒரு முடிவு மாற மாட்டேங்குது. இவங்க இன்னும் மாநாடு, ஒரு பெரிய பிரச்சார கூட்டம், பெரிய விஷயங்கள் வந்து பண்ணாமல் இல்லை. அதுதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான். இப்போ என்னன்னா, இப்போ இவர்கள்லாம் நினைச்சது மாதிரி டக்குன்னு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியுது. இப்போ எடப்பாடி ஐயா அவர்களோ, தமிழக முதலமைச்சர் அவர்களோ போனாங்கன்னா இந்த பாதுகாப்பு இருக்குது, மக்கள்கிட்ட போகிறாங்க, மக்கள் ஆரவாரத்தோடு பண்ணுறாங்க, பரப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் விஜய்க்கு வேற மாதிரி இல்லைங்க இருக்குது. அந்த கூட்டம் மேலே வருது உங்களுக்கு. இப்போ யாராவது இப்போது அதாவது பைக்கில் இது அதாவது அதை என்ன சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வராங்களா? ஆமாம். இல்லை, ஆனால் இவருக்கு வர்றாங்களே, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஏதோ விபரீதம் நடந்ததுன்னா திரும்பி நம்ம மேலே நிறைய பிரச்சனைகள் வருமே அப்படிங்கிறனால அதுக்குள்ளே கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் போனால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி மக்களில் போய் சந்தித்து நடந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி போனாங்க? அவர் போடுற துண்டெல்லாம் போடுவாங்க, பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ போடுவாங்க, கட்டி பிடிப்பார், பேசுவார், வருவார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறையாக இருக்குது. அப்போ ஒரு இறங்கி போய் மக்களை பார்க்குறது ரெடியாக இருக்கார், ரசிகர் தொண்டர்களை சந்திக்க ரெடியாக இருக்கார். போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. வாய்ப்பை யாராவது உருவாக்கி தரணும். உருவாக்கி கொடுத்தா கண்டிப்பாக போயிட்டு வருவார். அது இப்போதைக்கு நடக்குமா? நடக்காது. ஓகே. அப்போ சிக்கல் தான். ஆனால் இந்த தடவை அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் ட்ராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோதான். இதுக்குள்ளே அவர் வந்து எதனா ஒன்று பண்ணலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அறிக்கைகள் மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கலாம். இந்த மாதிரி அடுத்து திருச்சி மாநாடு போக போகிறாங்க. இப்போ திருச்சி மாநாடு எந்த அளவுக்கு திருச்சி குலுங்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஓகே. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்ல முடியும்? நம்ம இவ்வளோ கூட்டம் வச்சு என்ன பண்ண முடியும்? விக்கிரவாண்டி மதுரை மாநாடெலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்க போகுது. இது அதை எதிர்பார்ப்பு இப்போ எகிர வச்சது மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதை அப்போ இன்னமும் விஜய்க்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது, குறையல. பட் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் இருக்குது. அது பண்ணுறது சரி பண்ணிட்டு வரணும். ஏதாவது முடிவு பண்ணணும். அதுதான் நண்பர்கள் ஒரு முடிவுக்கு விஜய் எடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அதை தூக்கி இந்த பிளாஸ்ட் மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்தார்னா அவருடைய பாதை இன்னும் சிறப்பாக அமையும் தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அதனால் ஒர்த்து இல்லைங்கிறது வந்து அவர் சொன்ன நோக்கம் வேறு, எடுத்துக்கொள்ளப்பட்டது வேறு. ஏன்னா நீ ஹேட்டாளர்களுக்கு இந்த விவகாரத்து பெரிய ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயந்தான். அது வந்து பல விதங்கள் எடுக்கப்பட்டுருச்சு. இப்போ அதில் விஜய் எது பேசினாலுமே இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறதுக்கு விஜய்க்கு பிடிக்காதவர்கள் இருக்காங்க. அது எப்பப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப யோசிக்கிறார் பேசுகிறதுக்கு. பேசினாலும் இப்போ தஞ்சாவூரில் தெறிக்க விட்டார். உங்களுக்கு திருச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட விஜயோட பதில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி.